தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஈரோடு அருகே ஜாதி பெயரை கூறி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவர்கள் சேர்ந்து எரியும் குப்பையில் தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவை சேர்ந்தவர்கள் ஜெயராஜ், சூர்யா தம்பதியினர். அவர்களது 13 வயது மகன் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் NRKN பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அந்த மாணவருடன் படிக்கும் 2 மாணவர்கள் அவரை ஜாதி பெயரை கூறி கிண்டல் அடித்து வந்துள்ளனர். தொடர்ந்து அவரை ஜாதி பெயரை கூறி கிண்டலடித்த அவர்கள் எரியும் குப்பையில் அந்த மாணவரை தூக்கி வீசியுள்ளனர். இதனால் அந்த மாணவர் தீக்காயமடைந்து துடிதுடித்துள்ளார். உடனடியாக இதுகுறித்து தகவல் பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அந்த மாணவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மாணவரை பார்ப்பதற்கு இதுவரை ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியரோ யாரும் வரவில்லை என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் மகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் இத்தகைய செயலில் ஈடுபட்ட சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜாதி பெயரை சொல்லி சக மாணவர்களால் பள்ளி மாணவர் எரியும் குப்பையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து திருப்பூர் காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. மாணவர்களிடையே ஜாதி ரீதியான மோதல் எதுவும் நடக்கவில்லை எனவும் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது அந்த மாணவர் தவறி விழுந்து எரியும் குப்பையில் விழுந்ததாகவும் திருப்பூர் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது.